இந்த சமுதாயத்தை, இந்த சமுதாயங்களை அப்படியே வச்சுக்கிட்டு அடிமைகளா வச்சுக்கிட்டு அப்புறம் அதுல திமுக ஒன்று பிஹெச்டி பண்ணிருக்கிறாங்க. என்ன பிஹெச்டி? ரெண்டு சமுதாயத்தை மோத விடணும், சமுதாயத்தை சேர விடக்கூடாது, மோதணும், சண்டை போடணும், அடிச்சுக்கணும், படிச்சுக்கணும். அதுல பிஹெச்டி, டபுள் பிஹெச்டி பண்ணிருக்கிறான் திமுக. அப்பதானே தேர்தல் நேரத்தில் ஒட்டு மொத்தமா இவங்க அவங்களுக்கு போடுவாங்க, இவங்க இவங்களுக்கு போடுவாங்க, அவங்களுக்கு பிரிச்சு போட்டு கணக்கு இவங்க கணக்கு. இல்லைன்னா இந்த 8 தொகுதியில் ஒரே ஒரு வன்னியர் இருப்பாங்களா திருவண்ணாமலை மாவட்டத்தில்? இதுதான் நிலை. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் நான் பேசல, நான் சமூக நீதிக்காக இதெல்லாம் நான் பேசுறேன். நான் சமூக நீதியில் அடித்தள மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யாதவர் சமுதாயம் இருந்தாலும் சரி, முத்தரைய சமுதாயம் இருந்தாலும் சரி, மலைக்குறவல் எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, முன்னுக்கு கொண்டு வரணும். அது நம்முடைய வேலை, நம்முடைய கடமை. இதுக்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் 36 ஆண்டு காலத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார். ஐயா அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் என்ற கோரிக்கை வைத்து அதற்கேற்ப இன்று நம் கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம் கட்சியில ஏதோ ஒன்று குழப்பம் பண்ணணும், சூழ்ச்சி பண்ணணும். ஏன்னா இவங்க அப்பத்திலிருந்து தானே பண்ணிட்டு இருந்தாங்க, சமுதாயத்தை சூழ்ச்சி பண்ணி. ஏன்னா இந்த சமுதாயத்தில் படிச்சுட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, விவரம் ஆயிடுவாங்க. அந்த காலத்தில் அப்படியே அடிமையா வச்சுட்டே இருக்கணும் சமுதாயத்தை. சமுதாயத்தை சூழ்ச்சி பண்ணி இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள சூழ்ச்சி பண்ணிட்டு அதையெல்லாம் முறியடிப்போம். அதெல்லாம் முறியடித்து நாம் முன்னேறுவோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய குலசாமி, நம்முடைய வழிகாட்டுதல், அவருடைய வழிகாட்டுதல் பேரில் நம்ம, ஏன்னா அவரு கொள்கையை வகுத்து கொடுத்திருக்கிறார் நமக்கு. இவ்வளவு பிரச்சனைகள், தமிழ்நாட்டின் பிரச்சனைகள், சமூக நீதி பிரச்சனைகள், கல்வி சம்பந்தமாக, வேலைவாய்ப்பு சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக, வேளாண் குடிநீர் பிரச்சனைகள். அந்த வகையில் தான் இன்று நாம் வேகமாக, இன்னும் வேகமாக நாம் பயணிப்போம். இன்னும் வேகம், நமக்கு இன்னும் உற்சாகம். வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் நாள் நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த நாள் அன்று நான் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவுடன் ஒரு நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம், தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகள். இது ஏதோ ஒரு சமுதாயமோ, ஒரு மதமோ, இனமோ, மொழி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள். இதுல 10 உரிமைகள் இருக்கு. இந்த 10 உரிமைகள் கிட்டத்தட்ட அத்துணை உரிமைகளுக்கும் சமம். எல்லாமே இதுல அடங்கி இருக்கிறது. 10 உரிமைகளுக்குள்ள உங்களுடைய உரிமைகள் எல்லாம் அடங்கி இருக்குது. இந்த உரிமைகள் எல்லாமே இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியல் சாசனம் என்ன? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலையும் மாநிலங்களிலும், தமிழ்நாடு போட மாநிலங்கள் எந்த அரசு வந்தாலும் நம்முடைய அரசியல் சாசனத்தை தான் பின்பற்ற வேண்டும். இந்த அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உரிமைகளை இப்போ ஆளுகின்ற திமுக அந்த உரிமைகளை வழங்க மறுக்கிறார்கள். அதற்கு நம்ம தட்டி கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். அமைதியா இருந்தா கிடைக்குமா? ஒரு உதாரணம் தம்பி கணேஷ் சொன்னாப்லையே, இந்த நாயுடு மங்கலத்தில் 2 வருஷமா கொஞ்சம் கொடுங்க இடத்த கொடுங்க, எங்க அடையாளத்தை வைக்க, நாங்க தான் இருந்தது, கொடுன்னு கேட்டு பார்த்து ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் வாங்கடா கும்பலா போய் வேற வழி இல்லை சரின்னு சொல்லிட்டாங்க. அதேதான் இப்பொழுது நாம் உரிமைகளை பெற வேண்டும் என்றால் களத்தில் இறங்குங்கள், தெருவில் இறங்குங்கள், புரட்சி வெடிக்கட்டும், தமிழ்நாட்டிலே புரட்சி வெடிக்கட்டும். இந்த ஆட்சியை நாம் அகற்றுவோம், கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவோம், மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம், ஊழல் ஆட்சியை அகற்றுவோம். திமுக ஆட்சிக்கு முடிவு வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. The countdown has begun for the end of the DMK government. countdown ஆரம்பிச்சிடுச்சு, பார்த்தல இறங்கிடுச்சு. அதான் நடைபயணம். இதுல முதல் உரிமை என்ன? முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை.
ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ். இதுல எல்லாமே அடங்கும். இதுல வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீடு 10.5 14 பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு. இல்ல இன்னைக்கு ஏதோ கோரிக்கை இல்ல, நமக்கு இல்ல. 1980 வன்னிய சங்கம் ஐயா என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அந்த மாநாடு தீர்மானத்திலே போட்டிருக்கோம். பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு, வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு, 2 விழுக்காடு கூடுதலாக பட்டியலின மக்களுக்கு. 69 விழுக்காடு தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே ஏதாவது நடத்தணும்.